ஹாய் வெல்கம் டு நக்ஷத்ரா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம ஒரு ரோஸ் பெட்டல்ஸை வச்சு எப்படி நம்ம வேணி கட்டலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் கட்டிடலாம். நான் ஒரு ரோஸ் எடுத்து அழகாக இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம தனியாக அந்த ரோஸ் இதில் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இதை ரொம்ப கட்டுறது ரொம்ப ஈஸி. நம்ம ப்ரைடுக்கும் இதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸை வச்சு தான் நம்ம வேணி கட்டி தராங்க. இதை நம்ம வீட்லேயே எப்படி சிம்பிளாக காட்டலாங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு ஊசியில் நம்ம நல்லா நூல் கோர்த்து வச்சுக்கோங்க. நான் ஒரு உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா அந்த நூல் கோர்த்த ஊசியை நான் லைட்டாக டிப் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம அந்த காம்பு இருக்கு இல்லையா, ரோஸ் பெட்டல்ஸோட காம்பு எடுத்து அதை ரெண்டாக இப்படி நல்லா முடி போட்டுக்கலாம். எப்பயும் பூ கட்டுவோம்ல அந்த மாதிரியே நம்ம 2 முடி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த ரோஸ் பெட்டல்ஸில் நம்மளுடைய அந்த எண்டு அந்த ஒயிட் கலரில் இருக்கும் பாருங்கள், அந்தோட இதை வச்சு இப்படி 2 பக்கமும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அந்த லீஃபை நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு எம் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். அதை நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒவ்வொரு லீஃபாக எடுத்து உங்களுக்கு அந்த பெட்டல்ஸாக எடுத்து இந்த மாதிரி ஊசியில் ஒரு ஃபஸ்ட்டு பூ நம்ம ஒரு சென்டராக குத்திக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பெட்டல்ஸையும் எடுத்து கொஞ்சம் சைடு தள்ளி நம்ம அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் கட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அழகான வேணி ரெடி ஆகிடும். நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம பார்க்குறதுக்கும் இது கட்டுறதும் ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம கட்டலாம். இதை நீங்கள் ஒன்ஸ் கட்டினீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப அது ஈஸியாக இருக்கும். நம்ம எப்படி ஒரு மல்லிப்பூ கோர்ப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் காம்போட இடையில வச்சு நம்ம சைடு பார்த்து கோர்ப்போம்ல, அதே மாதிரி இதுவும் நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் ஃபுல்லாக அந்த பெட்டல்ஸை நல்லா மடித்து விட்டு இந்த மாதிரி கோர்த்துட்டே வந்தீங்கன்னா சூப்பரான வேணி ரெடி ஆகிடும். இந்த மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஃப்ளவர்ஸோட வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட்டில் சொன்னிங்கனாலும் உங்களுக்கு நாங்கள் வீடியோஸ் போடுறோம். உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வேணுங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக போட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்து இந்த லீஃப் அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அந்த பூ பிஞ்சிட்டு வந்துடும். நம்ம ரொம்ப பொறுமையாக தான் நீங்கள் இது பண்ணணும். ஊசி பார்த்திங்கன்னா ரொம்ப மொத்தமான ஊசி இல்லாமல் நம்ம பூ கோர்ப்போம் இல்லைங்களா, அந்த ஊசி எடுத்துக்கோங்க. இதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதனால் இந்த மாதிரி ஒரு 2 பக்கமும் ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம சென்டராக வச்சு இப்படி கோர்த்ததை எடுத்து வச்சிங்கனாலே போதும். ரொம்ப ஈஸியாக கட்டிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி ஒவ்வொரு லீஃபாக எடுத்து உங்களுக்கு ஒரு 5 லைன் கட்டினவுடனே நான் இந்த மாதிரி கோர்த்துக்கிறேன். ஃபுல்லாக கட்டிட்டு உங்களுக்கு அது எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன். ரொம்ப சிம்பிளாக கட்டிடலாம். இது ப்ரைடுக்கு ரொம்பவும் நம்ம இந்த மாதிரி நாமளே ரெடி பண்ணி கொண்டு போய் வைக்கிறப்போ உங்களுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ஃப்ளார்ஸ். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பெட்டல்ஸை நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.